இந்த நாட்களில் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பலப்படுத்துவதற்கு தேவன் நம்மை எந்த விதத்தில் உருவாக்குகிறார் என்பதை குறித்த சத்தியங்களை வேத வசன அடிப்படையில், அல்லவிட்டால் வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொண்டு வரோம். ஆமென். ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறது ஒன்று, இன்னும் நாமே நம்மை பலப்படுத்தி கொள்ளணும். நாமே நம்ம உலக மனுஷன், அதாவது சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு ஒருவேளை டயர்டாக இருந்தால் சில டாக்டர் சொல்கிற மாதிரி சில விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு, ஆனால் கொஞ்சம் நாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது வந்து ஃப்ளஷ், மாம்ச பிரகாரமான காரியம். ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சீரியாவி போன மாதிரி போவோம். தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம ஏற்கனவே வாசித்துட்ருக்குறோம். 1 ராஜா 20:22 அவன் போயிட்டு திரும்ப அடுத்த வருஷம் வருவான் அப்படின்னு ராஜா கிட்ட தீர்க்கதரிசி சொல்கிறாரு. நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 20:22 வாசிங்க டக்குன்னு வேகமாக. 1 ராஜா 20:22. பிரைஸ் காட். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரு. செய்யத்தக்கது இன்னதென்பதை கவனித்து பாருங்க. மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. அதாவது நமக்கு ஆண்டவர் முழு வேதாகமத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா என்ன? ஓல்டு டெஸ்ட்மென்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாகவே இருக்கும். ஆனால் தான் கர்த்தருடைய வேத வசனம் ஒவ்வொன்று ஜோடி இல்லாமல் இராது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்க. அட்லீஸ்ட் இன்டர்நெட்லேயாவது தேடு. அந்த காலத்தில் எங்களுக்கு இன்டர்நெட்டும் கிடையாது, ஒத்த வாக்கியமும் கிடையாது, ஆம்பிளிஃபைடும் கிடையாது, ஆம்பிளிஃபைட் பைபிளும் கிடையாது, தாம்சன் செயின் ரெஃபரன்ஸும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றே இந்த பைபிளில் தான். அதை வச்சு தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி இந்த வசனத்தை வாசித்தமே அங்கே ஆமாண்டவர் எங்கள் உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அங்கே இரட்டி பிரசங்கம். அந்த காலத்தில், இந்த காலத்துலலாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. நெட்டு அப்படி இன்டர்நெட்டில் சில இளைஞர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதே இல்லை. டக்குன்னு கிரேஸ் அப்படின்னு போட்டால் ஆதி ஆகமத்திலேருந்து என்ன வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அத்தனை கிரேஸ் வரும். என்ன பிரச்சனைனா எந்த கிரேஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு வேத வசனத்தின் ஆழங்களை நம்ம கற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை நாமே பலப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறாரு, ஆனால் இன்னொரு பக்கம் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கு சில வழியாக கர்த்தர் நமக்கு நடத்துகிறார் என்பதை குறித்து தான் தொடர்ந்து நான் உங்களோடு பேசிக்கிட்டே வந்தேன். சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிப்பார், சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அது எதுக்குன்னா நம்மை திடப்படுத்துவதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக. 3 பிசாசை நீங்கள் துரத்திட்டீங்கன்னு வைங்க, உங்கள் ஜெபத்தின் வலிமையினால் 3 பிசாசை துரத்திட்டீங்கன்னா உடனே 4வது பிசாசு இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. 4வது பிசாசு இருக்கான்னு அப்படி பார்ப்பீங்க. முதல் பிசாசுல அவுட்டுன்னு வைங்க, முதல் ரவுண்ட்லேயே அவுட்டுன்னு வைங்க. அடுத்த பிசாசுன்னா அப்படியா ஜெபிச்சிக்கிறோம் போயிட்டு வாங்கன்றான். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. வாழ்க்கை என்பது அதாவது உயர்வுக்குள்ளே வரணும், நம்ம உயர்த்தப்படணும். கர்த்தருக்கு தோத்திரம். அது தேவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் சில காரியங்கள் நம்ம கையிலையும் இருக்குது. அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த வகையில் தொடர்ந்து நாமே பலப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை. நேற்று கூட நான் தாவீதின் லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டே வந்தேன். அவனுக்கு நேற்று எனக்கு உடனே நைட்டு ஒரு இமெயில் வந்துருச்சு. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். சிஸ்டர் ரொம்ப தாகத்தோடு கேட்டாங்க. அதாவது 1 சாமுவேலின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரம் பார்த்தான். 10ஆம் வசனம், மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி. நேற்று நான் பேசிட்டே போனேன், அதை நீங்கள் சரியாக கவனிக்கலையோ என்னன்னு தெரியல. அதனால்தான் நல்லா கவனிக்கணும்.
அதாவது இந்த மாதிரி சத்தியங்களை பேசும்போது நீ உட்கார்ந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தேவனால் விடப்பட்ட ஆவினா, அப்போ ஆண்டவர் தான் பிசாசை டைரக்ட் பண்ணுறாரா, நீ போவாத, இல்லை அப்படி இல்லை. அவருடைய கை விலகி விட்டால், புரியுதா உங்களுக்கு? அவருடைய கிரேஸ் விலகிட்டுனா, அவருடைய பிரசன்னம் விலகிட்டுனா, இங்கே பாருங்க, ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. தேவ சமூகத்தில் உலாவிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சத்துரு வந்து நுழைஞ்சு பாவம் செஞ்ச உடனே, ஆதாமே வேர் ஆர் யூ அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடும்போது அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவ சமூகத்தை விட்டு விலகினா அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அதை விட்டு அவன் விலகிட்டான். பாருங்க, விலகின உடனே இங்கே பாருங்க, உங்கள் வீட்டு கதவை திறந்தா காற்று உள்ளே வரும். கதவை மூடி வச்சா காற்று வராது. வீட்டை மூடி வச்சிங்கன்னா கொசு உள்ளே வராது. கதவை திறந்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும், அதில் கொசு வந்து உங்கள் வீடை ஃபுல்லாக நேர பேர் உங்களை கடிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், ரூம் கொடுக்காதீங்க அப்படின்னு. ரூம் கொடுத்தா அப்புறம் வந்து அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அப்போ வந்து இவன் இந்த காய்மகாரமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி. திரும்ப நேசு உள்ளது பேசுனா நான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது சொல்ல முடியாமல் போயிடும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்பிரிட்டுக்கெல்லாம் நம்ம அடிபணிஞ்சு போய் அப்படியே நம்ம அதுக்குள்ளேயே பொசஸ்டாக இருந்தோம்னா, அதில் கட்டப்பட்டே இருந்தோம்னா, அங்கே இந்த மாதிரி டிசீவிங் ஸ்பிரிட்டு, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறான், கையில் ஈட்டி வாயில் தீர்க்க தரிசனம் இல்லை, அதெல்லாம் நேற்று பேசிட்டேன். அதனால் இந்த மாதிரி உங்களுக்குள்ள கேள்வி எழும்பும். கர்த்தரால் விடப்பட்ட, அப்போ கர்த்தர் தான் அதை கர்த்தர் வந்து அலோ பண்ணுறதில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய சரியான வெளிப்பாடு என்னென்னா, ஆண்டவரேப்பா நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், உன்னை பெரிய நோக்கத்தோடு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து ஏற்கனவே அமிலேக்கம் அடங்கடினானா அவனோட அன்பு பாராட்டின, நிறைய விஷயம் இருக்குது. அப்போது அந்த பொறாமை நாவி வந்தோன்னா அடுத்தது அவ்வளோதான். அப்போ அந்த கிரேஸ் விலகாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரைட், இன்னைக்கு உள்ள சத்தியத்துக்குள்ளே வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று முழுக்க டேவிட் லைஃப்பில், தாவீதின் லைஃப்பில் ஆண்டவர் அவரை சில நெருக்கங்களின் வழியாய், சில வனாந்தரத்தின் வழியாக ஆண்டவர் அனுப்பினார். அதனால் அவன் வந்து கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு அவன் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸ்ட்ரெயின் பண்ணலை. இல்லை சொல்லப்போனால் கத்தி இல்லாமல் போய் அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர், நீங்கள் மற்றவங்கள பார்ப்பீங்க, நம்ம ஜெபிக்கிறோம் நமக்கு தாண்டா இருக்கோம், ஜெபிக்கிறோம் நமக்கு தாண்டா போராட்டம், நம்ம வீட்டில் தாண்டா குழப்பம், நம்ம வீட்டில் தான் ஜெபம் கேட்க, நம்ம வீட்டில் தாண்டா இது, நம்ம வீட்டில் தாண்டா. அவங்களாம் ஜெபிக்கிறதில்ல, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறதில்ல. சொல்லப்போனால் ஒரே வீட்டில் சினிமா, கூத்து, கும்மாளம், தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு போகிறான், எங்கெங்கே போகிறானுங்க, அவனுங்க பார்த்தா ஜாலியாக இருக்கானுங்க, எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்க மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவத்துக்கும் மற்றதுக்கும் என்னென்னா, அதாவது பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு கார் வேணும், வீடு வேணும், வேலை வேணும்னு அதுக்காக கிறிஸ்து இல்லையா? அதுக்காகவே சிலுவை? அதுக்காகவா ரத்தம்? ரத்தத்தின் வலிமையே, ரத்தத்தின் வல்லமையே ரட்சிப்பு. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ரத்தத்தின் வல்லமையே புதிய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுதல். அது எந்த மார்க்கத்துக்கு போனாலும் கிடைக்காது. அது கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சில அனுபவங்களின் வழியாக நடத்தி கர்த்தர் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்றதுக்கு சில அனுபவங்களை, அளவிட்டால் சில பிரச்சனைகளை, அளவிட்டால் சில வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் உங்களை கூட்டி கொண்டு போவோம். அவருடைய லைஃபுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போகலாம். இன்னைக்கு நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கணும். பிரியமானவர்களே, 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும்,
வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பட்டினியாயிருக்கவும் பரிபூரண அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அந்த வார்த்தையை நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நீங்க நல்ல இந்த வசனத்தை நீங்க படிச்சாலே போதும், உங்க கண்ணு திறந்துடும். அவர் வந்து ஆண்டவரால் போதிக்கப்படுறாரு. ஆண்டவர் அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. என்னது? தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியுன்றாரு, வாழ்ந்திருக்கும் தெரியும். அதாவது எப்படின்னா, குடிசையிலும் போய் தங்கி ஊழியம் செய்யவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒருவேளை எங்களை கொண்டு போய் யாராவது தங்க வைக்கிறாங்கன்னா அங்கேயும் தங்கி ஊழியம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் சாதாரண வீடுகளில் போய் தங்கி ஊழியம் செய்யவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எல்லா சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ பழகியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில வீட்டிலலாம் என்ன பிரச்சனை வருது? என் வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன்னு தெரியுமா. நான் சமீபத்தில் இந்த யூடியூப்பில் யாரோ ஒரு ஊழியர் யாரோ அனுப்பியிருந்தார். ஒரு ஒய்ஃப் அப்படியே சொல்லிகிட்டே இருந்துச்சான் அந்த புருஷனை பார்த்து, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியும். சரி, உங்கள் அப்பா போய் கேட்கலாம் வா அப்படின்னு போய் மாமனாரை பார்த்து கேட்டேன். மாமா, உங்கள் மகா எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன், அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. எப்படி இருந்தான்? ஐயோ, அவளை அடக்க முடியாதுதான்டா, உன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அடக்கடிக்கு பார்த்தா முடியல, அதனால் எப்போ உன் கையில் பிடிச்சி கொடுத்தேன் நான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி நல்லா கவனிக்கணும். வாழ போன வீட்டில் அதுதான்டா என் வீடுன்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் அதை அங்கீகரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தாலி எடுத்து கட்டியாச்சு, அவன் என்ன பண்ணாலும் அங்கேயே தான் இருக்கணும்னு அந்த காலம். உண்மைதான். அந்த காலத்தில் அவன் உண்மையான மாப்பிள்ளையாக இருந்தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5000 ரூபா சம்பாத்தியன்னா 5000 ரூபா இருக்கும். இன்றைக்கி 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவனை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த காலம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். சத்தியத்தை பாருங்கள். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும். அப்போ ஏசப்பாட்ட வந்தால் பட்டினி போட்டுருவாரா? உடனே அங்கே போயிடாதீங்க, அவர் எப்பவும் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னே நம்ம நல்லா கவனிங்க. சில நேரங்களில் இப்போ லாக்டவுனில் இப்போ தான் கடை திறந்துருக்கு. சில நேரத்தில் ஒன்றுமே கிடையாது, இருக்கிறத வச்சு தான் சாப்பிட்டோம். அப்போ எப்படி இருந்தீங்க? சத்தம் கட்டாமல் தானே வீட்டில் இருந்தீங்க. இங்கே பாருங்கள், பட்னி இருக்கவும் பரிபூர்ண அடையவும். பட்னி சில ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில காலம் பட்னி, கஷ்டம், தருத்திரம் அப்படி சில காலம் இருக்கும். வருஷம் 365 நாளும் ஒருத்தனுக்கு பட்னி இருக்குன்னா அவனை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சு தான் அவருக்கு பிரசங்கம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சில நாட்கள் சில நெருக்கம், சில காலங்கள் சில உபத்திரவம், சில காலங்கள் சில தரித்திரம் இருக்கும். ஆனால் அந்த காலங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ சில காலங்கள் நெருக்கத்தின் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் பிளஸ் பண்ண ஆரம்பித்தார்னா, நம்ம அந்த கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து இந்த பொருளாதாரத்தையோ உலக ஆசீர்வாதம் வரும்போது அதை மிகைப்படுத்தாமல் கடந்த கால வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்ததை நினைத்து அவரை மிகைப்படுத்துவோம். அது அனுபவம், அது அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அனுபவம். சரி, இன்னைக்கு இவர் சொல்றாரு, இந்த தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும், அதாவது திருப்தியா இருக்க தெரியும், பட்னியா இருக்க தெரியும், பரிபூர்ண அடைய தெரியும். ஏனெனில் அடுத்த வசனம் 13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இப்பதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், I can do all things through Jesus Christ. ஆண்டவரால எல்லாமே எனக்கு. இப்ப எல்லா கிறிஸ்தவங்களுக்கும், கிட்டத்தட்ட எல்லா ஊழியக்காரங்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முந்தின வசனம் என்ன பண்ணா தெரியாது.
தெரியாது. ஏன்னா நம்ம அது ஏதாவது குறிப்பிட்ட வசனங்களையே ஃபோக்கஸ் பண்ணி எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் உங்களுக்கு போதிச்சு பழக்கப்பட்டோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மேலே என்ன இருக்குது கீழே என்ன இருக்குன்னு அது நம்ம அது எந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறாருன்றதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறீங்க? அப்போ வாழ்ந்திருக்கவும் தெரியும்னா ஆமென், தாழ்ந்திருக்கும் தெரியும்னா அமைதியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பட்டினியாக இருக்க தெரியும்னா அமைதியாக இருந்தது. பரிபூர்ணமாக ஆமென் அப்படியே நம்ம பழக்கப்பட்டோம். ஐயா பேலன்ஸ்டாக நம்ம ப்ரீச் பண்ணணும். நாங்கள் நீங்களும் பேலன்ஸ்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்கே பாருங்கள் அந்த வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்போ ஏதோ என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவ்வப்போது நம்மளை பலப்படுத்திகிட்டே இருப்பார். நெருக்கம் வரலாம், பாடு வரலாம், நிந்தை, அவமானம், பிரச்சனை, வியாதி, துன்பம் வரலாம். ஆனால் தேவன் ஏதோ ஒரு வழியில் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒருவேளை உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் அது உங்களுக்கு தெரியாது பாருங்க. அதை கடந்து வந்த உடனே தான் தெரியும், அடடா இதுக்காகத்தான் கர்த்தர் இப்படி நம்ம நடத்தினாரு, இதுக்காக தான் கர்த்தர் நம்மை நடத்தினாருன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை சொல்லும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது ஊழியத்தில் நிறைய பாடங்களை கர்த்தர் அப்படி ஊழியனாகி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார், உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறார், எல்லாருக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார், அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அந்த நாட்களில் நான் எங்கள் ஊழியத்தில் இவ்வளோ பேர் கிடையாது. அப்போது நான் ஒருத்தன் தான் ஊழியத்துக்கு போகிறேன். இந்த ராணிப்பேட்டை பக்கம் இந்த ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கியாச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், நாங்கள் ஒரு பெரிய டீமாக வந்துடுவோம் அப்படின்னாரு. முகுந்தராயபுரம் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இப்போ இருக்குது. அப்போ அங்கே நான் இறங்குறேன். மத்தியானம் ஒரு மணி, பயங்கர வெயில் அடிக்குது, பெரிய ஸ்டேஷனு, ஆளே இல்லை அந்த ஸ்டேஷனில். அப்புறம் 2-3 பேர் என்ன மாதிரி இறங்கினாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நான் பார்க்குறேன் ஒரு பெரிய டீமாக வந்துடும்னு பாஸ்டர் சொன்னார். ஆனால் ஒரு டீமும் காணும், ஒரு ஆளையும் காணும் பாருங்கள். பயங்கர வெயில். அந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு அந்த ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அங்கே உள்ள ரயில்வே ஆட்களோடு பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போனால் எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் அது இருக்கும் அப்படின்னாங்க. சரி, இப்போ யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒருத்தருமே வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன செய்கிறது, நடந்து பெட்டி எடுத்துகிட்டு நடந்து அந்த ஊருக்கே போயிட்டேன் பாருங்கள். அந்த ஊருக்கு அங்கே இன்னொரு ஊர் கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே போய் அப்போ தான் டயர்டாக இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு மேலே மத்தியானம் 1 மணிக்கு இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு போனால் அப்போ தான் அந்த பாஸ்டர் வரார். அந்த டிவிஎஸ் 50 இருக்குல்ல, சின்ன குட்டி வண்டியில் வர்றாரு. என்னை பார்த்தா, பிரதர் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் எப்படியாவது இங்கே வந்துடுவீங்கன்னு தெரியும். அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அந்த வார்த்தை. எனக்கு தெரியும் எப்படியா வந்துடுவீங்கன்னு. அது சரி, ரைட் போகலாம் வாங்க. சாயந்தரம் கூட்டம், மைதானத்தில் பெரிய கூட்டம். சரி, இப்போ எங்கே நம்ம தங்குறது, எங்கே ஓய்வு எடுக்கிறது, எங்கே ஜோம் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கெல்லாம் நல்ல இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்கினாரு. நேராக போனால் அது கிராம ஊழியம்தான். அந்த கிராமத்தில் ஒரு அறையில் நான் நினைக்கிறேன் ஒரு 15க்கு 10 அந்த அறை இருக்கும். 15க்கு 10 இருக்கும். அந்த 15க்கு 10 அறையில் ஒரு பக்கம் ஃபுல்லாக நெல் மூட்டை அடுக்கி வச்சுருக்கு. ஒரு சிங்கிள் காட் போடுறதுக்கு மட்டும் ஒரு இடம் இருக்குது. அது பழகாலத்து கட்டில், 40 வாட்ஸ் பல்பு இருக்குது, ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனு இப்படியே தான் ஓடும், சில நேரத்தில் அப்படியே நின்றும். அதை நான் தட்டணும். சரி, தோத்திரம் பரவாயில்ல. அப்புறம் வட நாள் கணக்கு டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு பரப்பிட்டு போயாச்சு. மீட்டிங்கில் பயங்கரமான பிசாசெல்லாம் ஆடி விடுதலை அடையுது, ஜனங்க சுகமாகறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த நாட்களில் எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த டஸ்ட் அலர்ஜின்னு வாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு நான் சொல்கிற புரியுன்னு நினைக்கிறேன். அந்த நெல் மூட்டை,
சின்ன 10க்கு 15னா பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த கதவு முன்னா அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்க முடியாது. பயங்கர தும்மல், இருமல், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது வைங்களேன், அது போட்டோம். ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிசாசு அலறி ஓடினது. அப்போ அந்த சிச்சுவேஷன்லேயும் ஆயத்தம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது அன்றைக்கு இரவு கர்த்தர் பேசினார், நிறைய விஷயங்களை பேசினார். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் வரப்போகிற ஊழியங்களை குறித்தும் திட்டங்களை குறித்தும் ஆவியின் வரங்களை குறித்தும் நிறைய விஷயம் கர்த்தர் பேசினார். அப்போது எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு அறையில், அந்த அறையில் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ அந்த அறை நமக்கு பிடிக்கும் தானே. ஒரு பக்கம் டஸ்ட் அலர்ஜி, அது டார்ச்சர் தாங்க முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் மைதானத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறாரு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் பாருங்கள். அதனால் அந்த நெருக்கத்தின் வழியாக அந்த நாட்களில் கர்த்தர் நடத்தும்போது உண்மையே சொல்கிறேன், அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. காரணம், போன காரியம் ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் விஷயம். ஊழியர்களாகி எங்களுக்கு ஆத்துமாக்களாக ரட்சிக்கப்படணும், கர்த்தர் ஜனங்களை விடுதலை பண்ணணும், ஜனங்க சுகமடையணும், அதுதான் நமக்கு வேணும். என்ன சாப்பாடு போடுறான், எங்கே படுக்க வைக்கிறான்றது அது தேவை தான். ஏன்னா அட்மாஸ்பியர் நல்லா இல்லைன்னு வச்சு, இப்போ நான் வீசிங்களை கடந்தேன்னா வீசிங்களையே பிரசங்கம் பண்ணுவோம், அது வேறு விஷயம், அது வேறு விஷயம், வேறு வழி கிடையாது. ஆனால் நான் என்ன இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, அப்போது நான் தேவசித்தை இல்லாமல் போனேன்னு சொல்லணும்னா அந்த அந்த ஊரே அப்படி தான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதான ஊழியம், இதான ஊழியம். போனால் தான் ஆத்துமாக்கள் கிடைக்கும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பத்திலே பிரச்சனை, ஸ்டேஷன்லேயே ஆள் இல்லை, அங்கே போனால் கொண்டு பாருங்கள். ஒவ்வொன்றா வரும்போது அந்த ஊழியத்துக்கு போகும்போதும் சரி, பிரசங்கத்துக்கு போகும்போதும் சரி, மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, இந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அங்கேருந்து வார்த்தை வரும். பிசாசு இப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணான்னா அந்த வார்த்தை வராது. அவன் அப்போ தான் அந்த ஆவியின் மண்டலத்தோட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போராட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது பாருங்கள். அதே போல் தான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஊழியத்தில் இல்லைனாலும் விசுவாசிகளாக இருக்கிறதுனால, எங்களை போல் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதுனால, தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனால, சபைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சில நெருக்கங்களின் வழியாக போகும்போது நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக வாசிங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். வேகமாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். 10ஆம் வசனத்தை வாசிக்க டக்கு வாசிக்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். ஜீவனுக்கு வருத்தமும் சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அடுத்த வசனம் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பவுல் வார்த்தை அங்க எடுபடல. கர்த்தருடைய பிள்ளைய பவுல் சாதாரணமாளா என்ன சொல்றீங்க? இல்லை, தேவனை சந்தித்தவர், சபைகளை உருவாக்கினவர், சபையினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை ஆண்டவர் சொல்லி அவர் எழுதினவர். ஆனால் அவர் வார்த்தை அங்கே எடுபடலை. டிராவல் அவர் வார்த்தை எடுபடலை. அதுக்கு ஏற்றது மாதிரி 13ஆம் வசனத்தில் வாசித்தா, தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அவ்விடம் விட்டு நாங்கள் கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கணும், பவுல் வார்த்தை எடுபடலை. அதுக்கு ஏற்றது மாதிரி தென்றல் காற்று வீசுது. அது என்னது? அது ஒரு நல்ல ஒரு அமைதியான சிச்சுவேஷன் அங்கே உருவாக்குது. அதை பார்த்த உடனே அவங்க தென்றல் மீது தாங்கள் கோரினது கை கூடி வந்துருச்சுன்னு. இப்போ சில நேரத்தில் உங்கள் வார்த்தை எடுபடாது. உங்கள் வீட்டில் அவங்க சொல்கிறது அங்கே எடுபட்டுரும். பத்தியா, நீ என்னத்தை ஜெபம் பண்ணுற, நீ என்ன பண்ணுற, அதாச்சு நான் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துக்கு வாங்க. verse 14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோம் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு. கொஞ்ச நேரம் தான் தென்றல். கொஞ்ச நேரம் தென்றல்லையே அவங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நினச்சி இந்த பவுல் சொன்னதை கேட்டிருந்தா அவ்வளோதான், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அது கொஞ்ச நேரம்தான்.
கொஞ்ச நேரம் தான். இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, பேரின்பம் சிற்றின்பம் இருக்குது. சிற்றின்பம்னா என்ன அர்த்தம்னா அது சிறிய இன்பம். பேரின்பம் பரலோகத்திலேருந்து வர்றது. சிற்றின்பம்னா தண்ணி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேவையில்லாத காரியங்களை பேசுறது, அது சிற்றின்பம். சிற்றின்ப பிரியன் தரித்திரவான் பைபிள் சொல்லுது இல்லை? அப்போது இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த தென்றல், ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பயங்கரமான ஈரோக்கிளிதான் என்று சொல்லப்படுகிற கடுங்காற்று அவர்களை வாட்டி வதைக்குது. 18 பாருங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடி. அடுத்தது பெருங்காற்று, கடுங்காற்று, கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்தது பெருங்காற்று. இதெல்லாம் நீங்க எழுத்தின்படியாக மட்டும் பார்க்காதீங்க. நம்ம லைஃப்ல அவ்வப்போது சில பெருங்காற்றுகள் வருது. பெருங்காற்றுனா பெருங்காற்று. பெருங்காற்றுனா கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது வீட்டினுடைய கூரையே தூக்கிட்டு போயிடும். 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்றாங்கல்ல. வார்தா புயல் வந்த போதெல்லாம் அதான் பெருங்காற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பெருங்காற்று வந்தபோது காற்றின் போக்கிலே நாங்க கொண்டு போகப்பட்டோம். உங்க லைஃப்ல, என் லைஃப்ல கூட இந்த பெருங்காற்றை என் ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிக்கும் போது அந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டே கிடக்கும். அதில் நம்ம மீண்டு வருவதற்கு வழியே இருக்காதா என்ற அளவுக்கு பெருங்காற்று நம்மை பயங்கரமாக நம்மை வேதனைப்படுத்துகிறது. உறவினர்களால், நண்பர்களால், விசுவாசிகளால், கூட இருக்கிறவங்களால பயங்கரமாக நம்மளை வேதனைப்படுத்துகிறது. இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், 20ஆம் வசனம் வாசியுங்கள். 20ல் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அநேக நாள் சூரியனும் நட்சத்திரம் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்ததுனால இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். அநேக நாளாய் சூரியனும் பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் காலையில சூரியன் உதயம், சூரியன் உதிப்பான் கிழக்கில, இல்லை மேற்கிலே மறைவான். ஆனால் ஐரோப்பா நாடுகளிலாம் ஒரு சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த டைமை வச்சு தான், அந்த வாட்சை வச்சு தான், இப்போ காலையில் 7 மணி, காலையில் 8 மணி, 10 மணி, 11 மணி அப்படின்னுங்க. காலையில் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அப்போது நல்ல கவனிங்க. இதை இப்போ நம்ம ஊரில் அந்த அனுபவம் கிடையாது நமக்கு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாரு, அநேக நாளாய் சூரியனையும் பார்க்கல, அநேக நாட்களாய் நட்சத்திரையும் பார்க்கல. அப்போ அந்த லைஃப் ஸ்டைலே இருண்டு போய் இருக்கிறது. இது தேவையா? இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிப்பாரா? சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதில் என்னமோ ஒரு சாபம் இருக்கும் உன் வீட்டில், சம்திங் ராங் இன் யுவர் ஃபேமிலி. இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படி சொல்றவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். பி கேர்ஃபுல். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன் ஐயா, வாழ்க்கை என்பது போராட்டம், அது நல்லதொரு போராட்டம் என்ற நம்முடைய ஃபாதர் பாடுறது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையினால அது போராட்டம் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் அது நல்ல போராட்டமாக இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், அப்புறம் ஓட்டத்தை முடித்தங்கிறாரு. நல்ல போராட்டம். அந்த இடத்துல குட் ஃபைட்ன்றாரு. ஏன் அதில் பேட் ஃபைட்டுன்னு சொல்லல? பேட் ஃபைட்டு நமக்கு, அது பேட் ஃபைட் நம்ம வழியை சண்டைக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கின கடனை கொடுக்காம வீட்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பேசாமல் அவன் வந்தால் நான் வர மாட்டேன், நீ வந்தால் நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அது கெட்ட போராட்டம். ஆனால் அந்த ஃபாதர் பாடினாரு, வாய் திறந்து பாடுவோம். வாழ்க்கை என்பது ஆமென் போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன்னாத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு
உண்டு, பள்ளங்களும் உண்டு. ஜனங்களை பலப்படுத்துங்கப்பா. விதித்திடுவாய், தாண்டிடுவாய், விதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, நல்ல கரங்களை தட்டி, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, வாழ்க்கையில சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரையா. நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவோம், வாழ்க்கை வந்து ஒரு சக்கரம். சரியா, சக்கரம் அப்படி கீழே போகும், அப்புறம் அப்படியே ஒரு கட்டத்தில் மேலே வரும். என்றைக்குமே நீங்கள் கீழே கிடக்க மாட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். உயர்த்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லையா? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். நீங்கள் பிடிக்க வேண்டிய வாக்கு தத்தத்தை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வாக்கு தத்தம் சொன்ன ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறோம், வாக்கு தத்தத்தை விட்டுறோம். அதனால் வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டினா போதாது, கேலண்டரை வாங்கி மாட்டினா போதாது. அந்த வாக்கு தத்தங்களை வாயில் சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இருதயத்தில் இருந்தால் தானே வாயில் வரும். என்ன சொல்கிறீங்க? இங்கே வசனம் என்ன சொல்லுது? 20ஆம் வசனத்தில் அநேக நாள் வாசிங்க. 20, அநேக நாள் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போயிற்றியா? உள்ள பெரிய தேவ மனிதர் இருக்கார். உள்ள அந்த கப்பல்ல பெரிய தேவ மனிதர் இருக்கார். அப்போ இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் உங்கள் வீட்டில் நடக்கிற காரியம், பிள்ளைகளால், உங்களோட ஆஃபீஸில் நடக்கிற காரியம் அல்ல, இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும். நீ எங்கடா இதிலேருந்து வெளியே போகிறோம்? ஒரு தம்பி நேற்று எனக்கு மெயில் பண்ணார். இன்றைக்கி நான் அவருக்கு ஜெபம் பண்ணி பதில் எழுதினேன். அதாவது என்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஐயா, வாழ்க்கையில் என்னால் எழும்பவே முடிய மாட்டேங்குதுன்னு. பாவம், ரொம்ப சோர்ந்து போய். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை. ஏன்னா சூரியனும் பார்க்கல, சந்திரன் அதாவது என்ன பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல. நட்சத்திரத்தில் நைட்டில் தான் பார்க்க முடியும், காலையில் தான், பகலில் தான் சூரியனை பார்க்க முடியும். அப்போ இரவா பகலான்றதே தெரியல. உங்கள் லைஃப்பில் அப்படி தானே போயிட்டுருக்கு. இரவு வந்தால் எப்போண்டா பகல் வரும், பகல் வந்தால் எப்போண்டா ராத்திரி வரும், அப்படி தானே போயிட்டுருக்கியா? சோர்ந்து போயிடாதீங்க. பிரசங்கம் முடியல. 22 வாசிங்க. 22. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. தைரியம் சொல்றவரை தைரியம் சொல்லுகிறவருடைய சிச்சுவேஷன் எங்க? நம்பிக்கை இல்லாத, அந்த சூரியனை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல. அநேக நாளாக கீழே உள்ள வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. அநேக நாட்களாய் வசனம் சொல்லுகிற போஜனம் பண்ணல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரனையும் பார்க்கல, ஒன்றத்தையும் பார்க்கல. ஆனால் அவர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் குரல். சொல்றாரு, திடமனதாய் இருங்கள் என்று உங்களுக்கு நான் தைரியம் சொல்றேன். ஆமென். அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் சொல்றேன், தைரியம் சொல்றேன். திடமானதா இருந்து தைரியம் சொல்றேன். அவர் சொல்றாரு, உங்களுக்கு தைரியம், கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராதியா, உயிர் போகாதியா. சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம், சில சேதங்கள் வரும், உயிர் போகாது. அவர் சொல்ற, என்னை ஆட்கொண்டவரும் என்னை நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுவார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, அந்த வசந்த வாசிங்க. 25.
ஆனபடியினாலே மனுஷரை திடமனதாயிருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த பெண்ணை எடுத்து நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆமென். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் 33 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சொன்னதை செஞ்சிட்டே வர்றாரு. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொன்னதை செஞ்சிட்டு வர்றாரு. ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறவர் அல்ல, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறாரு. இங்கே பாருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். சரி, அவருக்கு எப்போ சொன்னாங்க? அவருக்கு முதல் கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன், எப்போ சொன்னாங்க? ரெண்டாவது, யார் சொன்னாங்க? எப்போது சொன்னாங்க? அந்த வசனம் சொல்லுதில்ல, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, இதனுடைய ஆழமான சத்தியத்தை பேசுறேன். ஐயோ சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஐயோ சூரியனே வரல, ஐயோ நட்சத்திரமும் வரல, என்ன நடக்க போதோ அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவனுக்கு தேவ சத்தம் கேட்காது. தேவ சத்தம் கேட்கா தேவ தூதன் வந்து வந்தாலும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் சூரியன் எப்போ வரும், அது எப்போ வரும், சாப்பாடு எங்கே கிடைக்கும். இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த நெருக்கத்தின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்க தேவனை சார்ந்து இருக்கணும். அப்பதான் அநேகருக்கு இல்லாத ஒரு தரிசனம் உங்களுக்கு வரும். அந்த ராத்திரியில, எந்த ராத்திரியில? கஷ்டத்தின் நம்பிக்கை அற்று போன ராத்திரியில, நம்பிக்கை இல்லாத அந்த ராத்திரியில கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தை சொல்லுகிறது. தேவதூதன் வந்து என்கிட்ட பேசியிருக்காரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க திடமனதா இருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு வேர்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு புது பேலன் வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டத்தின் வழியாக போகும்போது, நெருக்கத்தின் வழியாக போகும்போது, ஐயா மரணமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும்போது நீங்கள் ஒன்று சொல்கிறேன், உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை நீங்களே பலப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். உடனே ஆண்டவரோடு கனெக்ட் ஆவீங்க, உங்களுக்கு ஒரு புது பேலன் கிடைக்கும், நம்பிக்கை உண்டாகும். பாருங்கள், அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரையும் அவர் பாருங்கள் 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் எப்பா போவாதீங்கடா இப்போ பிரச்சனை வரும்னு சொல்லும்போது பவுல் வார்த்தை எடுபடலைன்னு ஏற்கனவே சொன்னேன். ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது மாலுமி, அதாவது கப்பல், அந்த கப்பல் மாலுமி வந்து இவன் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 100க்கு அதிபதி பவுலின் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிலும் அந்த மாலுமி சொன்னதை தான், கேப்டன் சொன்னதை தான், கேப்டனுக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு பவுலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க நடத்திட்டாங்க. பேசாமல் மூளையில் உட்காரியான்னு சொல்கிற மாதிரி அவர் வார்த்தை எடுபடவில்லை. இன்னைக்கு உங்கள் வார்த்தை உங்கள் வீட்டில் எடுபடாது. இன்னைக்கு உங்கள் ஊழியத்தை உங்கள் வார்த்தை எடுபடாது. உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வீட்டில் உங்கள் வார்த்தை எடுபடலை. ஆனால் ஒன்று சொல்லட்டா, ஒரு சிச்சுவேஷன் வரும். இங்கே பாருங்க, பவுல் எழும்பி நின்று திடமனதாயிருங்கள், என் தைரியம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாராவது வந்து பேசாதப்பா எங்களுக்கு தெரியும் சொல்லலை. ஏன்னா இது பவுலின் நேரம். உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்போ இந்த நெருக்கத்தின் வழியாக நீங்கள் வரீங்கன்னா, ஆமென், ஒன்னே ஒன்று, இவர் ஏன் மற்றவங்களை தைரியப்படுத்துறார், திடப்படுத்துறாருன்னா, அன்று ராத்திரியில் தேவ தூதனுடைய ஊடுருவல், தேவ தூதனுடைய சந்திப்பு இந்த தேவ மனுஷனை பலப்படுத்தினது. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த அதே தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்திட்டு இருக்குது. அதனால தான் அவர் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். என்னால் எல்லாவற்றையும் நான் செய்வேன்யா. எத்தனையோ கப்பல் பிரயாணங்களை பார்த்தேன், அதாவது கடுங்காற்றை பார்த்தேன், பெருங்காற்றை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் நான் நிற்கிறேன் என்று அவர் சொல்கிறாருயா. அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென், ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தையும் நான் பேசணும்னு நினச்சேன். மணி 7:40 சரி, அதை வந்து நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். 8 மணிக்கு நம்ம முடிக்கலாம். ஏன்னா சொல்லிட்டா இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு முடிச்சுன்னு பார்க்குறேன். பிரைஸ் காட். அடுத்தது நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:14 வாசிங்க டக்கன. அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுவேன், டைம் போயிட்டு இருக்கிறதுனால. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை பிரயாணத்தில் தேவன் பலப்படுத்துகிறார். சரியா? அதாவது அந்த டிராவல்ல அதை எப்படி நீங்க பார்க்கணும்னா, உங்க வாழ்க்கை பயணத்தில் வரக்கூடிய நெருக்கங்களிலே தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். சரியா? அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த பாயிண்ட். இப்போ இவங்க அந்தியோகியாவுக்கு போறாங்க. இந்த நீங்க பார்த்தீங்கன்னா 13, அதாவது நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசிக்கும் போது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13 தான் பவுலினுடைய ஊழியம் துவங்குகிறதை நாம் தெளிவா பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவங்க தேவனுடைய பிள்ளைகளை இவங்க அந்தியோகியாவுக்கு போறாங்க. ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கே ஜெபாலய தலைவர்கள், அவங்கெல்லாம் யூதர்கள், பெரிய பெரிய தலைவர்கள். 15ஆம் வசனத்தில், பிரதர்ஸ் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கன்றாங்க. அப்போ வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்திலிருந்து, நான் ஒவ்வொன்றா பேசிட்டு போனால் பேச ரொம்ப ஆசை, பட் டைம் இல்லை நமக்கு. 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பேசுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ப்ரீச்சர்ஸ்னுடைய அந்த ப்ரீச்சிங், த வே ஆஃப் ப்ரீச்சிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த நாட்களில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் என்ற தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து பூமியில் வாழ்ந்தார். கர்த்தருடைய வேலை வந்தபோது அவர் நித்தியத்துக்கு போயிட்டார். அவர் பேச ஆரம்பிச்சார்னா விஞ்ஞானமும் விவிலியமும் அப்படிங்கிற டாபிக்ல பேசுவார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் என்ன சொல்லுது, அதாவது விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று கம்பேர் பண்ணி பேசுவார். அவ்வளோ இன்டலெக்சுவலான நிறைய பிரெயின் அவருக்கு. அதாவது இரவெல்லாம் புத்தகம் வாசிப்பார். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவர் மெடிக்கல் டாக்டர் தான், ஆனால் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். அவர் தான் அந்த காலத்தில் பேசுவார். மெரினா கடற்கரையில் பேசுவார். ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். அவர் சொல்லுவார், மெரினா கடற்கரையில் ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பல் சேட்டலைட் வச்சு நான் வந்து சேட்டலைட் டிவி வரப்போகுது. அப்போல்லாம் சேட்டலைட் டிவிலாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான டிவியை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வீட்டில். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒன்னே ஒரு தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். சேட்டலைட் டிவிலாம் கிடையாது. அப்போவுமே அவர் தீர்க்க தரிசனமாக வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்வார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல் அது நடந்தது. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் பாருங்க. சாம் ஜெபத்ரி அண்ணன் பேசும்போது, மோகன் சி அண்ணன் பேசும்போது, பாஸ்டர் மோகன் பேசும்போது, சாம் சுந்தரம் பேசும்போது, கர்த்தருடைய டி மோகன் பாஸ்டர் பேசும்போது, சரியா, தாமஸ் ராஜ் பாஸ்டர் பேசும்போது, அகஸ்டின் ஜெபகுமார் பேசும்போது, எமில் அண்ணன் பேசும்போது, சாம் கமலேசன் பேசும்போது, ஸ்டான்லி அண்ணன் பேசும்போது, ஒவ்வொருத்தரும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசனம் ஒன்றாதான் இருக்கும். ஒவ்வொருத்தர் பேசுகிற அந்த விதம், அந்த தமிழ் புலமையோ ஆங்கில புலமை அது வேறு பக்கம் இருக்கட்டும், அந்த வசனங்களை எடுத்து சொல்லுகிற காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இவர் படித்தவர் பவுல் வந்து ரொம்ப படித்த மனுஷன். அவர் யூதர்கள் மத்தியில் எழும்பி நிற்கிறாரு. யூதர் வந்து அவங்களே ரொம்ப டஃப் கேரக்டரு, அவங்களும் படித்தவங்க ரொம்ப. அப்போ அவங்க மத்தியில் பேசணும்னா நீங்கள் 16ஆம் அதிகாரம் நான் சொன்ன 21ஆம் வசனம் வர வைக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய லாங் ப்ரீச்சிங் பண்ணுவார். ஈஜிப்ட்லேருந்து ஆரம்பிப்பார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்தன்னுவார். சவுல் 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். சவுலை ராஜாவாய் தள்ளி தாவீதை பற்றி பிரமாதமாக பேசுவார். ஏன்னா யூதர்களுக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். டேவிட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த யூத மக்களுக்கு. அந்த வசனத்தில் அப்படியே தாவீதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 32, 35 வசனங்களில் சங்கீதங்களை பற்றி ரொம்ப அழகாக பேசிக்கிட்டே வருவார். ஏன்னா அவங்களுக்கு டேவிட் ரொம்ப பிடிக்கும். யூதர்களுக்கு இயேசுவை பிடிக்காது. அப்படி சொல்லிக்கொண்டே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை 37ஆம் வசனத்திற்கு வாங்க. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை, ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாக்கி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு அந்த காஸ்பலை அழகா அந்த யூதர்களுக்கு போதிக்கிறார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். படித்தவர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவை பிரசன்ட் பண்றார். ஏன்னா யூதர்கள் இயேசுவை வெறுத்தார்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் அவரால் தாண்டா உனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு என்று இயேசுவை அவர் உயர்த்தி காண்பித்து கொண்டு வந்தபோது அடுத்த வாரம் வாங்கன்னு காட்டாங்க. கீழே உள்ளதை வாசிக்க டைம் இல்லை. அடுத்த வாரம் வாங்கன்றாங்க. அடுத்த வாரம் இன்னும் கூட்டம் வந்துருச்சு. அடுத்த வாரம் வாங்கன்றாங்க. இன்னும் கூட்டம் வந்துருச்சு. நீங்க வாசிங்க 45 வசனம். டைம் இல்லை. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷிக்கிறாங்க. நல்லா கவனிக்க ஐயா, வசனத்தை பேசுகிறவனுக்கு எதுக்கியா இங்க? வசனத்தை தானே பேசுறான். ஆனா அவங்க வசனம் சொல்லுகிறது பொறாமையினால நிறைந்து பவுல் சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றுக்கும் எதிரடையாக. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் அடுத்த வாரம் பிரசங்கத்துக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வாரமாக பேசுகிறாரு. நிறைய புறஜாதிகளும் கேட்டு யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வசனம் சொல்லுகிறது புறஜாதியார்கள் திரும்ப வாங்கன்றாங்க. ஜெபாலயம் கூடின கூட்டம் அதிகரிக்குது. எல்லாரும் நிறைய பேர் வராங்க. வந்த உடனே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதர்கள் ஜனக்கூட்டங்களை, ஏன்னா இவங்க பேசும்போது அவ்வளோ கூட்டம் ஒன்றும் வரல பாருங்க. அப்போ இந்த கூட்டம் கூட ஆரம்பித்த உடனே எந்த யூதர்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, இவன் ராங் டாக்டரின் பேசுகிறான், தவறான உபதேசத்தை பேசுகிறான், இவன் பேசுறது சரியில்லை. பொறாமையின் ஆவியினாலே அவன் பேசுகிறதுக்கு சொல்லப்பட்டவைகளுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா பேசி விரோதம் பண்ணி அவர்களை தூஷிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு சில சந்தர்ப்பங்களில் அந்த அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். சில காரியங்களை பேசும்போது என் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசினா எங்களுக்கு பிடிக்காது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பேசாமல் இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் பேசாமல் தான் எனக்கு பிடிக்காது. நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லிட்டு இதை பேசாதடான்னு சொன்னால் நான் இப்போவே பெட்டி எடுத்து நான் சென்னைக்கு போயிடுவேன். போய் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்துக்காக நின்னீங்கன்னா நீங்கள் சத்ருவாவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள், அந்த குரூப்பு இந்த குரூப்பு அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியத்தை பேசணும். சத்தியத்தை பேசும்போது சில நேரத்தில் சில ஆப்ரேஷன் நடக்கும், சில நேரத்தில் கன்விக்ஷன் இருக்கும், சில நேரத்தில் பார்த்து கம்ஃபர்ட் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணுமே. அதை விட முக்கியம் ஒன்று சொல்கிறேன், அந்த அந்த ட்ரம்பட் சத்தம், அந்த எக்கால சத்தம் கேட்கணுமே. நான் காலகாலமாக பேசி உங்கள் காதில் அந்த ட்ரம்பட் சத்தத்தை கேட்கணும் 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 நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு வைங்களேன். ட்ரம்பட் சத்தமா, எக்கால சத்தமா அப்படின்னு யாருமே பேசலையே. 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், அப்படிலாம் யாரும் பேசலையே. 2 பேர் கட்டில் படுத்திருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், அப்படின்னு யாரும் பேசலையே. அடுத்த வாரம் வருகிறவர்களுக்கு பிரியாணி ஆயத்தமாக இருக்கிறது. உபவாச கூட்டம் முடித்தவுடனே உங்களுக்கு பிரியாணி பரிமாறப்படும். போனவன் வந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் வந்து அந்த பிரியாணி வாங்குற நேரத்துக்கு வருகிற கூட்டங்களுக்காக நான் பேசுகிறேன். கடைசி காலத்தில் வந்துட்டேயா ஐயா, கடைசி காலத்தில் வந்துட்டேயா, அந்த எக்கால சத்தம் தொனிக்கிற காலத்துக்கு வந்துட்டேயா நம்ம. அப்ப சத்தியத்தை பேசும்போது யூதர்கள் 2 வாரம் பார்த்தாங்க வாங்க வாங்கன்னு. 3ஆவது வாரம் பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி வந்துட்டாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் த சிட்டி, அந்த சிட்டியில் இருக்கிற, அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய சொல்றேன் 95% கூட சொல்லலாம் ஜனங்க வந்துட்டாங்களாம். அப்போ இவங்க பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க இந்த ஆள் பேச்சை கேட்கறதுக்கு. உடனே அவனுக்குள்ள பொறாமை வந்துட்டு இன்னைக்கு அந்த ஆவிதான் கிரியை செய்யுது. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பாரத்தோடு சொல்றேன், நீங்க சத்தியத்தை பேசுனீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் உங்க பக்கத்தில் நிற்பாரு. சத்தியத்துக்காக நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சில நேரத்தில் உங்க வீட்டில் பிரச்சனை வரும். ஆனாலும் நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்க. எத்தனையோ வாலிப தம்பிமாருங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அங்கிள் என்னை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்றாங்க அங்கிள், நான் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அங்கிள். ரிசைன் பண்ணிட்டு வந்து சொல்றாங்கிட்ட ரிசைன் பண்ணிட்டேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடணும் இல்லை அங்கிள் அப்படின்னா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்க சத்தியத்துக்காக நிற்கும் போது, அதாவது பைபிள் படி சொன்னா சத்துருவா மாறும். எல்லா ஊருக்கும் ஏற்ற மாதிரி, திருநெல்வேலிக்கு போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, தஞ்சாவூருக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கேரளாவுக்கு போகும்போது கேரளா மக்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடி,
இல்லை ஆந்திராவுக்கு போனால் அங்கே ஏமடி గారు ఎక్కడ ఉండారు அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசி మీరు బాగున్నారా அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசி திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இங்கே சென்னைக்கு வந்தோடனே பேசி நாளைக்கு குவைத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோ அங்கே வேறு மாதிரி பேசினா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். ஆனால் அந்த ஊரில் என்னை சொல்கிறாரு, நீ எனக்கு தெரிலப்பா, உன் லிஸ்ட்டில் இல்லையே நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாரியா. இங்கே பாருங்க, பவுல் என்ன சொல்கிறாருன்னா வசனத்தில் 46 ஜெபம் பண்ண போகிறோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு, முதலாவது உங்களுக்கே தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியினிடத்தில் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்காத விசுவாசியாக நீங்க இருப்பீர்களே என்றால், என்னை பொறுத்தவரை நீ விசுவாசியே கிடையாது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு மனுஷனா இருந்தா, நீங்க அறிவிக்காத ஒரு ஊழியக்காரன விசுவாசியா இருந்தா, நீங்க விசுவாசியே கிடையாதுன்ற. நான் விசுவாசியே கிடையாது. ஒருவேளை உங்க சர்ச்சில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கும் போது நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எங்களுக்கு பாருங்க, டெய்லி யாராவது ஒருத்தர் திட்டிகிட்டு தான் இருக்கார். நேற்று ஒருத்தர் திட்டினார், வந்தியா வந்து பிரசங்கம் பண்ணுவியா, அந்த டாக்டரை போய் பாரு, மாஸ்க்கு போடு, சானிடைசரை வை, கையை கழுவு, இதெல்லாம் ஏன்ப்பா பேசிட்டு கிடக்குற, நீ சீக்கிரம் பிரசங்கத்தை ஆரம்பின்னு ஒரு சகோதரன் எங்களுக்கு போடுறாரு, கமெண்ட் போடுறாரு. சரி, நல்லதுதான், அவருக்காக நான் கர்த்தரை தோத்திரம் பண்ணுறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாவற்றையும் நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நிற்கிறோம். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்படி பல விதங்களில் கர்த்தர் நம்மை அனுபவத்தின் ஊடாக நடத்தும் போது பாருங்க, நம்ம ஆவியில நமக்கு பலன் கிடைக்கும். அந்த பலனை வைத்து சரியா சீரிய ஆவிகளை மேற்கொள்ளலாம். ஜெபமெல்லாம் எல்லாம் எழுப்பி நிற்போம் வேகமாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணங்களில் பாடுகள், பிரசங்கத்தில் நெருக்கங்கள், இது நடுவில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போகாத கர்த்தருடைய பிள்ளை. வாலிப தங்கச்சி நீ சோர்ந்து போயிடாத, வாலிப தம்பி நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் குறைந்து இருக்கலாம், இன்னைக்கு உங்களுடைய வீட்டு நிலைமை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கலாம். தலைகீழாய் மாற்றிடுவார் கர்த்தர். ஆமா, தலைகீழா மாற்றிடுவார். பண விஷயத்தை பற்றி பயப்படாதீங்க. ஆமா, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. தேவன் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவனா மாற்றுவாரியா, மாற்றுவாரு. வியாதியை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமா, நெருக்கத்தின் காலங்களுக்கு தோத்திரம் பண்ணுங்க. அது ரொம்ப நாள் இருக்காது. நெருக்கம் ரொம்ப நாளா உங்களை நெருக்காது. ஆமா, நெருக்கம் வருதுன்னா தேவனை நெருங்கணும்னு அர்த்தம். ஆமென். கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அனுபவங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா ஆண்டவரே, எனக்கு பலன் உண்டு. சோதனையை ஜெயிப்பேன், பாடுகளை ஜெயிப்பேன், பலவீனங்களை ஜெயிப்பேன், வியாதிகளை ஜெயிப்பேன், பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பேன். ஒரு நாள் நான் பிரகாசிப்பேன். ஆமாப்பா, ஆமாப்பா. ஒரு காலத்தில் ஆண்டவரே, பவுல் சொல்றார் பாருங்க, நாங்க சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல, சாப்பிட்டு போஜனம் பண்ணி நெடுநாள் ஆயிட்டு, ஆனால் அது அது வந்து ரொம்ப காலம் இல்லை. ஆமென். ஒரு கட்டம் வந்த உடனே கர்த்தர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். இப்போது படும் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. பாடுகளை கண்டு பயப்படாதீங்க, பாடுகளை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். அது நீடித்த நாட்களா இருக்காது. உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னு நீங்க நடுங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. உங்க சரீர பலவீனங்களை கண்டு, உங்க வேலையில இருக்கிற போராட்டங்களை கண்டு தடுமாறி அவ்வளவுதான்டான்னு நீங்க நினைக்காதீங்க. ஆமா, மனுஷனால ஒரு வாசலை தான் அடைக்க முடியும். ஏசப்பா அவளை 7 வாசலை திறந்து வச்சு எதுலடா போகணும்னு கேட்பாரு. அவர் தான் ஏசு. ஆமா, ஆமா. மனுஷன் இன்னைக்கு உயர்த்திடுவான், நாளைக்கு மேலே கொண்டு போய் கையை விட்டுருவான், டமார்னு கீழே வந்து விழணும். ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தினார்னா அது படிப்படியா இருக்கும், அது நிதானமா இருக்கும்.
அது ஒழுங்கா இருக்கும், அது நேர்மையா இருக்கும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் ஆண்டவரே, அனுபவங்கள் அனுபவத்தால் பலப்படுத்துகிற கர்த்தாவே, சில நேரங்களில் நெருக்கங்கள் பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து போகும்போது எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறேன். நெருக்கங்களிலே தான் தரிசனங்கள் கிடைக்கிறது, சொப்பனங்கள் வருகிறது, சத்தம் கேட்கிறது. இயேசுவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஐயா. என் நெருக்கம் நீடித்த நாட்களாய் இருக்க போகிறது இல்லை, ஆனா அதே நேரத்தில் நீடித்த நாட்களாய் என்னை திருப்தியாக்குவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்லுங்க. இந்த வனாந்தரம் எனக்கு நிரந்தரம் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்கு நிரந்தரமானவர். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். புகழிலும் நம் வருகையிலும் புகழிடமானது ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்மை காத்தாரே. கடந்த கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியை தண்ணீரை கடந்தாலும் அக்கினி அவனோடு ஆழியை தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீனத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நல்ல ஆவியில களி கூறுங்க, ஆவியில களி கூறுங்க. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாடுகளும் பிரச்சனைகளும் பலவீனங்களும் எங்களுடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்துகிறது ஆண்டவரே. அப்படி பலப்படுத்தப்பட்ட தேவ மனிதனாகிய பவுல் சொல்றார், அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், ஆமா பட்டினியா இருக்கும் தெரியும், பரிபூர்ண அடையும் தெரியும். ஆண்டவரே ஆண்டவரே, இப்போது யாரெல்லாம் நொந்து சோர்ந்து எங்கள் லைஃப்ல இப்படி இருக்கிறோமே என்று தடுமாறின பிள்ளைகளை நீர் வலதுகாரம் பிடிச்சு, அன்றைக்கு பேதுரு படகை விட்டு இறங்கி நடந்த போது மூழ்க ஆரம்பித்தானே, அவன் கரத்தை பிடித்து தூக்கி விட்டு எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தி வார்த்தைகள் அவர்களை தூக்கி விட்டு விட்டதப்பா, தூக்கி விட்டுட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இரவெல்லாம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போனவங்க, கலங்கி நிற்கிறவங்க, தள்ளாடுகிறவங்க, ஏன் இது நடந்தது என்று கேள்வியோடு இருக்கிறவங்க, ஆண்டவரே எவ்வளவு காலம்பா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க,
இந்த இரவில் அவர்களை நினைத்தருளும். அந்த மாதிரி இரவுல தான் உம்முடைய கிரியைகளை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நம்பிக்கையற்ற இரவில தான் உம்முடைய தூதனை அனுப்பினீர் ஆண்டவரே. இந்த இரவில் உம்முடைய பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக உம்முடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. யார் யார் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களே, அவங்க சுகமா வரணும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் அல்லாவிட்டால் ஆண்டவரே கன்சல்டேஷன், அல்லாவிட்டால் ஆண்டவரே பிளட் ரிப்போர்ட், இந்த மாதிரி காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தொழில் ரீதியாய் முடங்கி போனவர்களை தூக்கி நிறுத்துங்க. வசனத்தில் வாழ்ந்தவங்க, பிரச்சனை பார்த்து சோர்ந்து போனவங்களை மறுபடியும் வசன வாழ்வுக்குள்ள கொண்டாங்கப்பா. அப்படி நாம மையப்படட்டும்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மட்டும் நடத்துகிறீர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்ரோஜனமான ஊழியர்களப்பா, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இரவு மறக்காம வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம், ஆக்ட் சாப்டர் 21. ரெண்டாவது, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் செய்த காரியங்கள் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிடணும். கடைசியாக ஜீசஸ் மீட்ஸ் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும். தேர்ஸ்டே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளைக்கு வெட்னஸ்டே மிஷினரி டே, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறது மிஸ் பண்ணிடக்கூடாது. அது நம்ம 7 மணிக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அண்ணன் மோகன் சி 7 to 8 உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க, அதுலேயும் நம்ம கலந்து ஜெபிக்கணும். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. ஓகே, எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Thank you so much.